நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா 75 வருஷமாக இந்தியாவோட பொதுமக்கள் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து ChatGPTயில் குப்பையாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் சவுத் கொரியா, சிங்கப்பூர், சைனா மாதிரி நாடுகள் ராக்கெட் வேகத்தில் வளர்ந்துட்டே போயிருக்கு. ஏன்? எளிமையான உண்மை என்னென்னா, தவறான பொருளாதார கொள்கைகள், முட்டாள்தனம், அரசியல் மயக்கம், இதுதான். சரி, இப்போ வந்து இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, கல்வி அண்ட் திறன்கள் முதல் முன்னுரிமை கொடுக்கப்படணும். ஜிடிபியில், நம்ம நாட்டோட ஜிடிபியில் 6% கல்விக்கே செலவு செய்யணும். எதிர்கால தொழில்நுட்பங்களை கற்றுத்தரணும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி. டிகிரி மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற முட்டாள்தனத்தை நிறுத்தணும். டிகிரி மட்டும் வச்சு இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. வேலையில் போய் சேர்கிற மாதிரி, டிகிரி முடித்தோடனே வேலையில் சேர்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அடுத்தது நம்பர் 2, உற்பத்தி சக்தி. உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் நாடு ஆகணும். மேட் இன் இண்டியா அப்படின்னு சொன்னாவே குவாலிட்டி நேரம் மாறி இருக்கணும். எப்படி சைனா வந்து இருக்காங்களோ அந்த மாதிரி. அடுத்தது பியூரோக்ரஸியை அழித்து வியாபாரம் செய்ய லகுவாக மாற்றணும். ஸ்டார்ட் அப்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லோரும் இந்தியாவுக்கு வர வேண்டிதான் நிற்கணும். அதாவது இந்தியாவுக்கு வர சொல்லி எல்லோரும் போட்டி போடுற அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வச்சுருக்கணும். பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்கிறது வந்து, ஒரு இந்தியாவில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த பல ஸ்டேஜஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸை தாண்டி போகிறதா இருக்குது. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்ட்டு போய் இது வாங்கணும், என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு அது வாங்கணும், இப்படி இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வச்சுருக்கோம். அதை ரொம்ப 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 ஈஸியாக பண்ணணும், ஈவன் ஃபார் இண்டியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் ரெண்டுக்குமே. அடுத்தது தொழில்நுட்பத்தில் முன்னிலை. ரிசர்ச்க்கு ஜிடிபியில் 2% குறைஞ்சது செலவு பண்ணணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ், இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடாக அவங்க ரொம்பவுமே அப்கிரேட் ஆகிட்டாங்க. அதில் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் சேல்ரி பார்த்திங்கன்னா நம்மளை விட கிட்டத்தட்ட 5 times இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரி வந்து ஆஸ் அ ஹோல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில், அதாவது ஆராய்ச்சியில் ஜிடிபியோட 2% பண்ணலாம். நம்ம ஏதோ 0.7% பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்யூச்சர் டெக்னாலஜியில் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ், க்ளீன் எனர்ஜி, இது எல்லாத்துலேயுமே கண்ட்ரி லெவலில் R&Dயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமம் வந்து 2%, அதாவது ஜிடிபியோட 2% பண்ணணும். அடுத்தது ஆரோக்கியமான மக்கள் தொகை வளர்ச்சி வந்து சமப்படுத்தணும். அதே சமயம் எல்லாருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து ஜாதி மத வாக்கு வங்கி அரசியல் எல்லாத்தையும் தூக்கி போடணும். ஒவ்வொரு தலைவர்களையும் ஒரே கேள்வி மட்டும் கேளுங்க. இந்தியாவின் பொதுமக்கள் வருமானம் அதிகரிக்க நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை மட்டும்தான் கேட்கணும். மற்ற எல்லாமே இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய மக்கள் தலைவர்கள்ட்ட கேட்கணும். இந்திய மக்களுடைய வருமானம் அதிகமாக, இப்போ நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க? மக்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். இப்படி பண்ணோம்னா தான் இந்தியாவில் உண்மையான வளர்ச்சி வந்து ஆரம்பமாகும். இல்லாட்டி அரசியல்வாதிகளும் பணக்காரன் தான் வளர்ந்துட்டு இருப்பானே வெளியே, மக்கள் வளரவே மாட்டாங்க, மக்களுடைய வருமானம் வளரவே வளராது. இதுதான் பதில். தேங்க்யூ கைஸ்.